ஹாய் பெரீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே வந்துட்டு ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்சனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த பர்சனுக்கு வந்து விஷ் பண்ணிடுறேன். மை சோல்மேட், மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே. நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. நீ எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும், அது உனக்கே நல்லாவே தெரியும். நான் எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஒன்று விட்டு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சதே இல்லை. அதே மாதிரி தான் நீயும். பிகாஸ் நான் வந்து உனக்கு பண்ணதுக்கு விட நீ எனக்கு பண்ணது நிறையா இருக்குது. நீ எனக்காக நிறைய பண்ணியிருக்க. ஸோ அதனாலவோ என்னவோ எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். அதோடு நான் உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போவே எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போவே நான் வந்து லைட்டாக திங்க் பண்ணேன், ஒரு வேளை நம்ம லைஃபுக்கு ஒரு நல்ல பார்ட்னராக வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு. நான் அப்போவே நினச்சது இப்போ நடந்திருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் 3 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சண்டை வந்தாலுமே நம்மளோட அந்த பாண்ட் மட்டும் உடைஞ்சதே கிடையாது. நமக்குள்ளுக்க நிறைய சண்டை வந்திருக்கு, நிறைய ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம 2 பேருக்குள்ளே. நான் சொல்கிற பேச்சை நீ கேட்க மாட்டேன், அதனால எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி நீ சொல்கிற பேச்சை நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும், என்னை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருந்தாலும் நம்மளோட அந்த பாண்ட் வந்து அந்த உடைஞ்சதே கிடையாது. ஸோ அது வந்து இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆகுமே தவிர உடைஞ்சதே கிடையாது. ஏன்னா நீயே வந்து ஒன்றும் சாரி கேட்டுருவ, என்கிட்ட ஈக்குவலாம் காட்டவே மாட்டேன். நீயே வந்து சாரி கேட்டுருவ. அப்படி இல்லை என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நானே வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஈகோ இல்லாமல் இப்படி இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இப்படியெல்லாம் ஒரு பெஸ்டி கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப 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 லக்கியஸ்ட் பர்சன் நீ கிடைச்சதுக்கு. பிகாஸ் அதான் சொல்கிறேன், இது வந்து உன்னோட பர்த்டே. ஸோ இந்த டே தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய டைமண்ட், என்னோடய கேம், இதை வந்துட்டு எனக்கு கொடுத்த ஒரு நாள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ இதை வந்து நான் செலிப்ரேட் பண்ண வேணாமா என்ன சொல்லப்போனால் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதுதான் என்னை வந்துட்டு நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், புரியுதா? இன்றைக்கி உன்னோட பர்த்டே. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலாம், ஓகேவா? நானும் உன் கூட இருப்பேன், 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். ஸோ என்ன கஷ்டம் வந்தாலும் நீ அழுகக்கூடாது, எப்போவுமே சிரிச்சுட்டே தான் இருக்கணும். அதுதான் என்னோடய விஷ். நான் கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னோடய விஷ் எல்லாமே நான் கிட்ட கேட்குறது, எனக்காக நீ பண்ணுறது அப்படின்னா நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ உடையக்கூடாது. ஏன்னா நீ உடைஞ்சது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ நீ ஹாப்பியாக இருந்த அப்படின்னா அது எனக்கும் ஹாப்பி, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் சந்தோஷமாக இருக்கும் நீ நினச்சேன்னா என்னோடய விஷ் நீ ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நீ அதை பண்ணணும், ஓகேவா? அண்டு ஒன் மோர் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே, ஓகேவா? அண்டு உனக்காக தான் இந்த ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒன் ஷாட்டை. ஸோ அதனாலவே இந்த ஒன் ஷாட் நல்லா வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஸோ உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லிடு, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிடு. ஏன்னா எனக்கு நோ ஐடியா இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, அதனால தான், ஓகேவா? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான். எனக்கு தெரியும் நீ வந்து வேணான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் போகணும் இல்லையா என்னோடய சோல்மேட்டுக்கு, நான் போடாமல் எப்படி? ஸோ அதனால தான். அண்டு ஆர்மீஸ், நீங்களும் வந்துட்டு அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க. அவங்களோட பிளெஸிங்ஸும் அவளுக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவளுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. தென் அந்த பர்த்டேக்கு யாருமே இல்லை, நம்ம ஜங்மின் ஃப்ளிக்ஸோட அட்மின் தான். ஸோ கண்டிப்பாக அவளை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரூபின். ஸோ அவளுக்கு தான் இன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ விஷ் பண்ணிடுங்க. அண்டு டுடே என்னோடய சோல்மேட்டுக்காக சீக்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் போட போகிறேன். ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக. ஸோ ஒன் ஷாட்டோட டைட்டில் தொலைதூர காதலர், ஓகேவா? ஸோ வாங்கடா நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா?
ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே ஒரு வீடு தான் காட்டுறாங்க. ஸோ ஒரு பர்சன் அப்படியே விண்டோ கிட்ட அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் இருக்கும் விண்டோ கிட்ட. ஸோ அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ விண்டோ வழியாக அப்படியே வெளியே பார்த்துட்ருக்காங்க. டேபிளில் வந்துட்டு ஒரு புக் இருக்குது. அந்த விண்டோ வழியாலேயே அப்படியே வந்துட்டு அந்த வானத்தை அப்படி பார்த்துட்டே அப்படியே ஒரு மாதிரி அந்த புக்கில் என்னமோ இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த கிளைமேட்டே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஈவினிங் டைம் மாதிரி ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே வந்து அந்த புக்கை வந்து இருந்துகிட்ருக்காங்க. அந்த பர்சனோட கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து அப்படியே ஃபோல் ஆகிட்டுருக்கு. இப்படியே அந்த டியர்ஸோடையே அந்த பர்சன் அந்த டைரி எப்படி இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மன் தான். ஸோ அப்படியே அந்த டைரி அப்படி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ரூமோட டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மனும் அப்படியே அவனோட ஐஸில் இருக்க டியர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒயிட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு போகிறான். ஸோ அப்படியே போயிட்டு அந்த டோரை வந்து அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம சுகா தான் மோச்சி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். இங்கே வந்து ஜிம்மனும் அப்படியே வந்து யுகா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா தாண்டா இருக்கேன் வா. என்னடா ஒரு மாதிரி இருக்க? இல்லைடா ஒன்றும் இல்லை. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு அப்படியே ஜிம்மனை பிடிச்சி அப்படியே திரும்பி அவன் ஃபேஸை வந்து அப்படியே கப் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜிம்மன் வந்து ஒரு மாதிரி அழுந்த மாதிரிலாம் இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ நம்ம சுகா வந்து பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு, அழுந்தியா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. என்னடா உண்மையே சொல்லு, அழுந்திருக்க தானே? இல்லைடா. போய் சொல்லாத, உன்னை பார்த்தாலே தெரியுது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, சொல்லு ஏன் அழுந்த அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கேட்டுட்ருக்கான். இதுக்கு மேலே வந்து ஜிம்மனுக்கு வந்து முடியல, அவன் அப்படியே ஒரு மாதிரி அழுந்துட்டுருக்க. எங்கள் சுகாவுக்கு வந்து பயமாயிடுது. என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகிற, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு ஜிம்மனை பிடிச்சி அப்படியே கேட்டுட்ருக்கான். எங்கே வந்து ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி அழுந்துட்டே இல்லை சுகா 1 வீக்கா என் கூட பேசவே இல்லை, ஒரு மெசேஜ் கூட இல்லை. அது 1 வீக்கா என்கிட்ட அப்படிலாம் ஜெயிக்க பேசாமல் இருந்தது கிடையாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என் கூட நான் கூட பேசாமல் இருக்க மாட்டான். இப்போ என்னன்னா 1 வீக்கா ஒரு மெசேஜ் கூட இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டுருக்கானா. இங்கே வந்துட்டு சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஜிம்மனை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இருக்காதுடா, ஏதாச்சும் ஒர்க்காக இருக்கும், ஒன்றும் இருக்காது, நீ ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அப்படியே ஜிம்மனை ஹக் பண்ணி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஜிம்மன் வந்துட்டு அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். 1 வீக் ஒரு மெசேஜ் கூட அவன் பண்ணாமல் இருக்க மாட்டான். அப்படி என்ன ஒர்க் அவனுக்கு தெரியாதா, நான் பயமாக இருப்பேன், எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு தெரியாதா, எனக்கு வலிக்கும்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுந்துட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு சுகா வந்து பண்ணிட்டு ஒன்றும் இல்லைடா, ஏதாச்சும் ஒர்க்காக இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு ஜிம்மன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா சுகா? என்னடா என்ன ஹெல்ப்? நீ வந்து என்கிட்ட கொஞ்சம் கேள, அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேள. நான் என்கிட்ட கேட்காமலே இருந்திருப்பேன், அவன்கிட்ட கேட்டேன்டா, நேற்று நைட்டே கேட்டேன். ஆனால் அவனும் தெரியல, நான் இங்கே வேறு விஷயமா வெளியே வந்திருக்கேன். நானும் ஜேகேக்கு மெசேஜெல்லாம் போட்டேன், பட் அவன் எனக்கும் சரியாக மெசேஜ் பண்ணல, சரியாக பேசலை அப்படின்னு தாண்டா அவனும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து என்னடா சொல்கிற, பிடிஎஸ் மெம்பர்ஸுக்கு கூடவா அவன் மெசேஜ் பண்ணல? ஆமாண்டா அப்படி தான் சொன்னான். ஐயோ இங்கே பாரு ஒன்றுமே இருக்காதுடா, நீ பயப்படுற மாதிரி ஏதாச்சும் ஹெவி ஒர்க்காக இருக்கும், நீ ஒன்றும் யோசிக்காத சரியா? எப்படியும் டேங் இன்னும் 2 டேஸில் கொரியா போயிடுவேன்னு தான் சொன்னான். ஸோ போனால் கண்டிப்பாக அவன் ஜேகே கிட்டே பேசுவான். ஸோ நீ ஒன்றும் பயப்படாத சரியா? ஒன்றும் இருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு. யாருக்கு தெரியும், இன்றைக்கி நைட்டு கூட அவர் பேசலாம் இல்லையா? ஒன்றும் இருக்காதுடா, நீ ஒன்றும் யோசிக்காது
அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு அப்படியே கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஒரு 2 days போகுது. ஸோ அப்பா கூட நம்ம ஜேகே பேசவே இல்லை. ஸோ 2 daysக்கு அப்புறம் நம்ம சுகா தான் அப்படியே நம்ம ஜிம்மனோட அம்மா கூட அப்படியே இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கான். சுகா வந்துட்டு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிம்மனோட அம்மா தான் சுகா சொல்லுங்கம்மா, நீ ஜிம்மனை பார்த்தியா? அவன் கொஞ்ச நாள் ஒரு மாதிரியாகவே இருக்கான், என்னன்னு தெரில. எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம சுகாவை அப்படியே திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்கான். இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்? இல்லைடா, அவன் கொஞ்ச நாளாக சாப்பிட்றதில்ல, யார் கூட பேசுகிறதில்ல, ரூம்லேயே தான் இருக்கான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனையாடா? ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. எங்கே வந்து சுகாலே ஒன்றும் சொல்ல முடியல. அவன் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படி இருப்பான், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. அம்மா, ஜிம்மன் எங்கே? அவனுக்கு தெரியாதா? ரூம்லக்கே தான் இருப்பான். அந்த ரூம்லேருந்து வெளியவே வரதில்ல, என்னன்னே தெரியல. சரிம்மா, உங்களுக்கு நான் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேம்மா. சரிப்பா, ஆனால் நீ போய் அவன்கிட்ட பேசு. ஒனியன் தானே, நான் கட் பண்ணிக்கிறேன்ப்பா. உனக்கும் ஒனியன் கட் பண்ண வராதில்ல, நானே கட் பண்ணிக்கிறேன். நீ போய் ஜிம்மனோட பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிவம் வந்துட்டு சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே வந்து போகிறான். நம்ம ஜிம்மின் கிட்ட பேசுகிறதுக்கு ஜிம்மனோட ரூமுக்கு தான் போகிறான். ஜிம்மின் வந்து ஒரு ரூமில் அப்படியே வந்து ஒட்டங்கி அடங்கி ஒரு மாதிரி அழுந்து அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கான் ஜிம்மின், அவன் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி அப்படி இருக்குது. இது எல்லாமே சுகா பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம்மின் இருக்கிறது பார்க்குறதே. ஸோ அவன் அப்படியே வந்துட்டு, ஜிம்மன் என்னடா சொல்லு, இன்னுமா ஜேக்கியும் கூட பேசல? இல்லைடா, அவன் இன்னும் கூட பேசவே இல்லை. இப்போ எதுக்கு அழுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷுவா வந்து ஜிம்மனோட பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே ஒயிட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, ஒன்றும் இல்லைடா, அழாத. இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் எல்லோருக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கும், புரியுதா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டேங் வந்துட்டு சவுத் கொரியா போவான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் போன கண்டிப்பாக சொல்லுவான், புரியுதா? நான் அவன்கிட்ட சொல்லி தான் இருக்கேன், நீ அங்கே போனேன்னா ஜேகேவை பார்த்து சொல்லுன்னு. நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஷுவா வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போது தான் வந்துட்டு ஜிம்மன் வந்து பார்த்துட்டு, நிஜமாவா இன்றைக்கி டேங் ஹாயாங் பார்த்துட்டு சொல்லுவாங்களா? ஆமாம் சொல்லுவாங்க, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு நம்ம ஜிம்மனுக்கும் அப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து சரி நீ கொஞ்சம் நேரம் படு, எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு அழுந்துகிட்டே இருக்கிறது, படு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஜிம்மனை கொஞ்சம் வந்து படுக்க வைக்கிறான். ஸோ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் ஒரு மாதிரி ரொம்ப நேரமாக புலம்பிகிட்டே இருந்திருப்பான். ஸோ இப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தூங்குறான். அவன் கண்ணை மூடும்போது ஃபுல் ஆஃப் நம்ம ஜேகேயோட மெமரிஸ் தான் வருது. ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்தது, அதுக்கப்புறம் அவன் கூட பேசினது, அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த இதில் நம்ம ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போயிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஜிம்மன் வந்துட்டு அப்ரோடில் தான் இருக்கான். ஸோ அவன் அப்ரோடில் தான் வந்துட்டு அவனோட ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணியிருப்பான். சின்ன வயசுலேருந்து அவன் அப்ரோடில் தான் இருப்பான். ஸோ இந்த சைடு ஜேகே சைடு அப்படின்னா, ஜேகே வந்து ஒரு ஐடல், அவன் வந்து பிடிஎஸில் ஒரு மெம்பர். ஸோ இதில் பிடிஎஸ் வந்து OT5 தான், ஓகேவா? ஸோ அவன் பிடிஎஸில் வந்து ஒரு மெம்பராக இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஜிம்மனுக்கு வந்து பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் அவன் வந்து ஜேகே பயாஸ், அவனுக்கு வந்து இந்த பையன் அப்படியெல்லாம் இல்லை, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிஎஸ் அப்படின்னா. அவனுக்கு ஆசை கொரியா போகணும், நம்ம ஜேகேயோட கான்சர்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிலாம் ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் தான் ஜிம்மன். ஸோ அப்படியே வந்து அவன் சைடில் வந்து ஸ்டடீஸ் பார்த்துட்ருப்பான். இந்த சைடு வந்து ஜேகேக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஜேகே வந்துட்டு இந்த வேர்ல்டு ட்ரிப் வந்து சோலோ கான்சர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதில் வந்துட்டு
அப்ராடும் இருந்திருக்கும். ஓகேவா? அங்கேயும் வந்து ஜேகேயோட அந்த சோலோ ட்ரிப் வந்து நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் கான்செர்ட். ஸோ இது வந்து ஜிமினுக்கு வந்து தெரிய வருது. அவனுக்கு தெரிந்த உடனே அவ்வளோதான், ஒரே குஷி, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான் ஜேகேவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்துட்டு அவன் வந்து டிக்கெட்டு அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இங்கே வந்து என்னோட அம்மா கிட்ட தான் அப்படியே கெஞ்சிட்ருக்கான். அம்மாம்மா ப்ளீஸ்மா பிடிஎஸோட கான்சர்ட்டுக்கு போகிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கெஞ்சிட்ருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு, டேய் நீ எதுக்குடா அங்கெல்லாம் போகணும், அதெல்லாம் வேணாம், அம்மா ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்குறம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அப்படி குழந்த மாதிரி அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காம்மா, ப்ளீஸ்மா பிடிஎஸ் கான்சர்ட் நடக்குதும்மா போகணுமா ப்ளீஸ்மா ஜேகே ஒரு தடவையாச்சும் பார்க்கணுமா ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்க. அவங்க அம்மா இவன் தொழிலை தாங்க முடியாமல் அப்படியே வந்துட்டு சரி நீ போ அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக ஸோ சில டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஜேகேயோட கான்சர்ட் வந்து அப்ரோடில் நடக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஜிம்மனும் போகிறான். ஸோ செம்மையாக ரெடி ஆகிட்டு ஸோ அப்படி போகிறான். சுகா கூட தான் போகிறான். ஸோ அப்படியே செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த பக்கம் வந்து சுகா வேறு கத்திக்கிட்டே இருக்கான், டே சீக்கிரமாக வாடா, இவ்வளோ நேரமாக ரெடி ஆக, நீ வரத்துக்குள்ளே அங்கே கான்சர்ட்டே முடிச்சிடும், வந்துடுறேன், வா ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வேறு ஒரு பக்கம் வந்து இப்படி புலம்பிகிட்டே இருக்கான். இங்கே வந்து ஜிம்மன் செம்மையாக ரெடி ஆகிட்டான். அப்படியே வந்து வரான், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான். இதெல்லாம் சுகா பார்த்துட்டு, பாருடா உன்னை மட்டும் ஜேகே பார்த்தான் கன்ஃபார்ம் லவ் பண்ணிடுவான், அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்றான். இங்கே வந்து ஜிமின் போதும் கிண்டல் பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து கான்சர்ட் போகிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அவங்க கான்சர்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி நம்ம ஜிம்மனும் ஷோவா வந்து கான்சர்ட் போகிறாங்க. ஸோ அந்த கான்சர்ட்டும் அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேகேவை நம்ம ஜிம்மன் அப்படியே பார்க்குறான். வாய்ஸ்லேருந்து டிஎஸ்ஸே வந்துடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அழுந்துட்டு இருக்கான் ஜேகேவை பார்த்த சந்தோஷத்தில். இங்கே வந்து ஜேகே வந்து ஸ்டேஜில் அப்படியே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவன் வந்து அங்கங்கே ஆர்மிஸோடு பேசிவிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஜிம்மன் வந்து முன்னோடி தானே இருப்பான், ஸோ முன்னுக்கு தானே இருப்பான். ஸோ ஜேகே வந்து ஜிம்மன் அப்படி ஒரு மாதிரி எதிர்ச்சியாக வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கண் அடிக்கிறான். அதுவும் வந்து நம்ம ஜிம்மனை பார்த்து ஜிம்மனுக்கு அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஆட்டி நின்று போச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்க நம்ம ஜேகே ஒரு மாதிரி கண் அடிச்சுட்டு அவன் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஒரு ஃப்ளர்ட்டியாக தான் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கண் அடிச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். எங்கே வந்து ஜிம்மனுக்கு அவ்வளோதான், அப்படியே சுகா மேலே விழ சுகா வந்துட்டே என்னடாச்சு அப்படி சொல்லிட்டு அவனை பிடிக்க இதெல்லாம் வந்து ஜேகே வந்து பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து கான்சர்ட்டை வந்து திரும்ப வந்து ஒரு மாதிரி சாங் எல்லாம் பாடிட்டு அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கான். எங்கள் ஜிம்மனுக்கு தான் பாயில் இப்படி பண்ணிவிட்டாடே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி தான் அந்த கான்சர்ட் எல்லாம் செம்மையாக நடக்குது. நம்ம ஜிம்மன் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பான். அதுலேயே வந்து நம்ம ஜேகே வேறு பார்த்து கண் வேறு அடித்தானா அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக நம்ம சுகா கிட்ட அவன் என்னை இப்படி பார்த்து சிரிச்சான் தெரியுமா, அவ்வளோ அழகாக இருந்தான், அப்படியே ஒரு மாதிரி பண்ணி மட்டும் இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட காதை கடிச்சிட்டே வரான். இங்கே வந்து சுகா சரிடா சரி ஏன்னா இவ்வளோ எக்ஸைட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே அந்த கான்சர்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஒரு நைட் ஒரு 8 o'clock போல் இருக்கும். நம்ம ஜிம்மன் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து கடைக்கு வந்திருப்பான். ஸோ அவன் மட்டும் தனியாக தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நைட் டைம் போல் இருக்கும், 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தனியாக வந்துட்டுருக்கான். அது ஸ்ட்ரீட் வழியாக தான் வந்திருக்கான். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து யாருமே இல்லை, ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அதுவும் வந்துட்டு கொஞ்சம் மழை பெஞ்சு ரெயின் வந்து அங்கங்கே வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட். அந்த ஸ்ட்ரீட்டில் வேறு யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜிம்முக்கும் லைட்டாக பயமாக தான் இருக்குது.
என்னடா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த திங்ஸ் எடுத்து அப்படியே வந்துட்டுருக்கான். அப்போ வந்துட்டு அவனுக்கு யாரோ இருக்கிற மாதிரி வந்து சவுண்டெல்லாம் கேட்குது. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே வந்துட்டுருக்க, அப்போ வந்துட்டு அவன் பின்னாடி வந்து யாரோ வந்து வார மாதிரி ஒரு சவுண்ட் மாதிரி கேட்குது. அவ்வளோதான் ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டான். அப்படியே நின்று அப்படியே திரும்பி பார்க்குறான். திரும்பி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஸோ அப்படியே திரும்புகிறானா, அவ்வளோதான் ஜிம்மனுக்கு அவன் முன்னாடி ஒரு பர்சன் ஃபுல்லாக கவர் பிளாக் அண்ட் பிளாக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி செம்ம கவரிங்காக அந்த பர்சன் யாருன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஜிம்மனோட முன்னாடி வந்து அப்படியே கிட்ட வந்து நிற்கிறாரா. அவ்வளோதான் ஜிம்மனுக்கு உசுரே போச்சு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தாக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜிம்மன் கத்தும் போகும்போது அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே ஜிம்மனோட வாயை வந்து பொத்திட்டான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பர்சன் தான் நம்ம ஜிம்மனோட வாயை பொத்திட்டு கத்தாத கத்தாத ஐயோ கத்தாத இரு கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவங்க ஃபேஸில் இருக்கிற அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஜிம்மனுக்கு அவ்வளோ ஷாக்கு. பிகாஸ் அந்த பர்சன் நம்ம ஜேகே தான். ஸோ அவன் தான் வந்துட்டு அந்த மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். எங்கே நம்ம ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி கத்திகிட்டே இருந்திருப்பான். பட் இப்போ ஜேகேவை பார்த்த ஷாக்கில் அப்படி கத்தவே இல்லை, அப்படியே அமைதியாகிட்டான். இங்கே வந்து ஜேகே வந்துட்டு நான் தான் பிடெஸ்ட் ஜேகே, ப்ளீஸ் கொஞ்சம் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை மட்டும் நம்ம ஜிம்மன் வந்து கொடுக்குறான். சரி இப்போ நான் வாயிலேருந்து கையெடுக்கிறேன், தயவு செஞ்சு கத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம ஜிம்மன் வாயிலேருந்து அப்படியே கையெடுக்க நம்ம ஜிம்மன் அப்படியே ஷாக்கிங் அப்படி பார்த்துட்டே இருக்கான். இங்கே வந்துட்டு நம்ம ஜேகே ஏய் என்னாச்சு நீங்கள் இரு இப்போ இது பதட்டமாகற நான் தான் சொல்லு. இல்லை நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? அது வந்து ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்னன்னா நான் சும்மா வெளியே வந்தேன், பட் ஒரு ஆர்மிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோலாம் எடுக்க வராங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு, அதான் இங்கே வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? அது எனக்கு புரியுது, பாய்ஸ்னாலே பொதுவாக பிடிஎஸ் பிடிக்காது, பட் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்டுகிட்டு இருக்கான். இங்கே வந்து ஜிம்மன் வந்து திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு அது ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் இங்கேருந்து போகணும், அவ்வளோதான். என்னை அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்கிறான். பட் அவனுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அதிர்ச்சியை வந்து ஜேகேக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் கூட அவனுக்கு பண்ண தெரியல. அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது அவனுக்கு. பட் இருந்தாலும் வந்து அவன் பெருசாக எதுவும் வெளியே காட்டிக்கல. சரி ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை முடிக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் அவன் ஃபேஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். ஸோ நம்ம ஜிம்மன் அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு அவங்கள யார் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தெரியல, ஒரு பையனும் ஒரு பொண்ணும். ஒரு பையனும் ஒரு பொண்ணுமா? சரி இந்த சைடால் போகலாம். இது குட்டி ஸ்ட்ரீட் தான், பட் இங்கே யாருமே அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. அங்கால போகணுன்னா அவன் மெயின் ரோட் வந்துடும். அங்கே குட்டி குட்டி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் தாண்டிட்டோன்னா மெயின் ரோடு வந்துடும். அங்கே நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்லிகிட்ருக்கான். இங்கே வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஜேகே வந்து கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி அப்போது நீயும் என் கூட வா. நான் எதுக்கு? எனக்கு எங்கேயிருந்து எப்படி போகணும்லாம் தெரியாது. நான் இங்கே என்னையும் சொன்னது தான் தெரியும், நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும். ஆமாம்ல, சரி ஓகே அப்படின்றான். பட் அவன் அப்படி சொன்னாலும் மனசுக்குள்ளே
இதெல்லாம் கனவா நினைவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவனோட ஃபேவரட் பயாஸோட ஸோ இப்போ வந்துட்டு அவன் போகிறான். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதையும் பெருசாக வெளியே காட்டிக்கல. ஸோ அப்படியே வந்து கோலாக தான் இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஜமான்னா நம்ம ஜேகேவை அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே ஃபுல் கவரேடாக இருக்கான். எங்கே நம்ம ஜம்மனும் அப்படியே சேஃபாக ஜேகேவை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே போகிற வழியெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே சேஃபாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ அதுவும் அமைதியாக தான் இருக்கும். பட் அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ம ஜிம்மினுக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் பார்த்ததுமே சும்மா ஆசையாகிடுச்சு. அப்படியே நம்ம ஜிகே பார்த்துட்டு நான் சொல்லட்டுமா? என்னது? நம்ம இந்த சீ ஃபுட் கடையில் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமா? இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அது ப்ளீஸ், நீங்கள் ஐடல் தானே, இப்போ தான் வந்திருப்பீங்க, சுற்றி பார்க்கணுன்னு தானே ஆசை வந்திருப்பீங்க, பொறுத்து தான் போகிறீங்க, ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமே ப்ளீஸ். அது ப்ளீஸ், எனக்கும் சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் வந்து 2 பேர் சாப்பிட்டு போகலாமே. சரி, ஓகே, சாப்பிட்லாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேருமே வந்துட்டு அங்கே இந்த சீ ஃபுட்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஜிம்மன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டான். அவன் ஃபேவரட் ஐடலோட சேர்ந்து வந்து அவனுக்கு பிடிச்ச சீ ஃபுட் சாப்பிட்றான். ஸோ அவன் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. அப்படியே ஜாலியாக சாப்பிட்றான். இது எல்லாமே வந்து நம்ம ஜெயிக்கும் பார்க்குறான். அவனோட ஃபேஸ்லேயும் அப்படியே வந்து லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, ஆமாம் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஜெயிக்க நேமே கேட்குறான். நம்ம ஜிம்மன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, என்னுடைய நேம் ஜிம்மன். ஜிம்மனா? ஆமாம் ஜிம்மன். நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாம், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். இருக்கலாம், பார்த்து தான் இருப்பீங்க. எப்படி? நான் தான் நேற்று உங்களோட கான்சர்ட்க்கு வந்தேனே, அப்போ கூட நீங்கள் என்ன பார்த்தீங்களே. நான் ஒன்று பார்த்தேனா? நேற்று உங்களோட கான்சர்ட் நடந்துச்சுல்ல? ஆமாம். அப்போ நான் வந்திருந்தேன். நீங்கள் என்னை பார்த்து ஸ்மைலெல்லாம் பண்ணிங்க தெரியுமா? என்னது, நானா? ஆமாம், அதனால தான் உங்களுக்கு என்னை பார்த்த மாதிரி இருக்குது. ஓ, அப்போ நீ நேற்று என் கான்சர்ட்டுக்கு வந்திருந்தியா? ஆமாம், வந்தேன். நீங்கள் கூட என்னை பார்த்து கண்ணெல்லாம் அடிச்சிங்க. ஓ, ஆமாம், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஞாபகம் வருது. அது சரி, நீங்கள் எத்தனை பேரை பார்த்து கண் அடிச்சிருப்பீங்க, ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க, என்னை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வருது. சரி, ஆமாம், உனக்கு பிடிஎஸ்னால் பிடிக்குமா என்ன? ஆமாம், பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதோட நான் உங்களோட ஃபேன் தெரியுமா? அப்படியா? ஆனால் நீ என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது பெருசாக ரியாக்ஷன் எதுவும் கொடுக்கலையே. அதுவா, நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆன்மீக பயந்து தான் அப்படி ஓடிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது நானும் ஓவர் ரியாக்ட் பண்ணேன்னா அப்புறம் நீங்கள் எப்படி நான் மட்டும் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் என்கிட்ட ஹெல்ப்பே கேட்டிருக்க மாட்டீங்க. அதுதான் நான் ஓவர் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து எவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான். இதுவே நம்ம ஜெய்கேக்கு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிடுது. அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றான். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே வந்து நல்லா பேசுகிறான் நம்ம ஜிமின் கிட்ட. ஜிமினும் போக போக நல்லா பேசுகிறான். சில விஷயங்கள் வந்து ஜிமின் வந்து ஷேர்லாம் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட நம்பரை வந்துட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறான். இந்த நம்பரை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ என்கிட்ட பேசணும், ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக கூப்பிடலாம். எனக்கு நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை, ஏன்னா நீங்களே ஒரு ஐடல், நீங்கள் இப்படி கூப்பிடுவீங்க. பட் இருந்தாலும் இந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவ்வளோ க்யூட்டாக அவனோட நம்பரை வந்து மட்டும் கொடுத்துருப்பான். ஜேகேவும் நம்பர்லாம் கேட்டிருக்க மாட்டான். ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் நம்பரை எடுத்திருப்பான்.
ஜிமினுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஜேகே வந்து மெசேஜ்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் வந்து கொடுக்குறான். ஸோ இப்படியே வந்து ஜேகே வந்து போயிடுறான். ஜேகேக்கு வந்து வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு நம்ம ஜிமினோட மைண்ட் தான். அவன் எவ்வளோ கைண்டஸ்ட்டாக நடந்துக்கிட்டான், எவ்வளோ க்யூட்டாக நடந்துக்கிட்டான். ஒவ்வொரு ரியாக்ட்லாம் பண்ணாமல் ஒரு மாதிரி கைண்டாக அந்த மாதிரி நடந்துப்பான் இல்லையா. ஸோ அது அவனுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கும். அவன் இந்த மாதிரி ஆர்மிலாம் பார்த்ததே இல்லை. ஏன்னா யூஷுவலாக வந்துட்டு அவன் பார்த்த எந்த ஃபேன்ஸும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. ஒரு மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பர்சன் ரொம்பவே வந்து சாஃப்டாக, ரொம்ப கைண்டஸ்ட்டாக இந்த மாதிரி யாருமே நடந்துக்கிட்டது கிடையாது. இதனாலே வந்து ஜேகே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருப்பான். ஜிம்னானுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஜேகேவை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனே வந்துட்டு நம்ம ஜிம்முனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். ஏன்னா ஜிம்மின் நம்பர் கொடுத்துருப்பான் இல்லையா. ஸோ அவனே வந்து மெசேஜ் பண்ணுறான். பட் இதை வந்து ஜிம்மின் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டான். அவனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஜேகே தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். ஏன்னா அவன் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 2 பேரும் வந்து அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படி தான் போகுது. அதுக்கப்புறமா போக போக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு லவ் பாண்ட் வந்து அப்படியே வந்து நடுவில் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்துட்டு இதை சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஷுக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ஜிமின் வந்து ஜேகேவை லவ் பண்ணுறது. அதே மாதிரி ஜேகேயோட ஃப்ரெண்டு நம்ம டேங்க்கு தான் தெரியும். டேங் வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி அது ஃபுல் ஆஃப் சீக்ரெட்டாக தான் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட லவ் வந்துட்டு ஒரு மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் லவ்வாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஜேகே வந்து கான்சர்ட் நடந்து 2-3 நாளே வந்துட்டு அவன் வந்து வேர்ல்டு டூரெல்லாம் பண்ணிட்டு சவுத் கொரியாவில் தான் இருந்திருப்பான். பட் ஜிமின் அப்படி இல்லைல்ல. ஜிமின் வந்து அப்ராட் தான். ஸோ அதனால் அவன் அங்கே இருந்திருப்பான். ஸோ இதனாலே அவங்க 2 பேர் லவ் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு 1 இயராக வந்துட்டு 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. என்னதான் லாங் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் ஃபோனில் பேசிட்டு அப்படி தான் இருந்திருப்பாங்க. பட் திடீர்னு ஜேகே வந்து 1 வீக்காக பேசுகிறதே விட்டுட்டான். நம்ம ஜிமினுக்கும் என்ன எதுவுமே புரியல. அவன் வந்துட்டு நிறைய கால் மெசேஜ் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பான். பட் ஜேகே வந்து ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இப்போ ஜிமின் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கமே போகல. ஸோ காக்கும் நல்லாவே தெரியுதான் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பக்கத்து டேபிளில் பார்க்குறான். அங்கே வந்து டைரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு, ஜிமின் சொல்லுடா, இந்த டைரி நீயே எழுதின? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறான். ஸோ சுகா வந்து அந்த டைரியை வந்து எடுத்து படிக்கிறான். அதில் ஜேகேவை எவ்வளோ மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே போட்டிருக்கு. நம்ம சுகாவுக்கும் புரியுது அவன் ஜேகேவை எவ்வளோ மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது ஃபைன் டே ஒரு நியூஸ் தான் செம்மையாக பரவிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து டேட் பண்ணுறான். அதுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நியூஸ் போயிட்டுருக்கு. அது வந்து ரொம்பவே வந்து கன்ஃபார்மிங்காக இருக்குது. வீடியோலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு வீடியோலாம் லீக் ஆகுது. இது வந்து ஜிமின் சுகா 2 பேருக்குமே வந்து தெரிய வருது. எங்கள் சுகாவுக்கு தெரிய வந்ததுமே எனக்கு நல்லாவே தெரியும் ஜிமின் இந்த இடத்துக்கு உடஞ்சி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜிமினை தான் பார்க்க ஓடுறான். உள்ள ஜிமின் அவன் ரூமுக்குள்ளே அவ்வளோ இருட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தேம்பி அழுந்துட்டுருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டே அழுந்துட்டுருக்கான். அதில் வந்து ஜேகேயோட பிக் அண்ட் அவனுக்கு பண்ண மெசேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுந்துட்டுருக்கான். இதை வந்து சுகா பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டு, டே ஜிமின் அழாதடா சுகா, நீ பார்த்தல அந்த நியூஸ், நீ பார்த்தல, ஏன்னா என்ன சுகா பண்ணுவேன், நான் இங்கே ஒருத்த வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் டே அல்லாதடா, இங்கே பாரு, அது பொய்யா இருக்கும், அது ஃபேக் நியூஸ் தான். ஹைடல்ஸ்னால் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வரதானே செய்யும். நீ சொல்கிறது உண்மைதான் சுகா. ஆனால் அந்த வீடியோ அதில் இருக்கிறது ஜேகே தான். எனக்கு நல்லா தெரியும் அது ஜேகே தான்.
எனக்கு தெரியும் ஐடல்ஸ் அதுமாதிரி ஃபேக் நியூஸ் வரதான் செய்யணும் எனக்கு தெரியும். பட் அந்த வீடியோவில் ஜெயிக்கே தான் இருக்கான். எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஒருவேளை உண்மையாகவே இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கானே சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுந்துட்டுருக்கான். சுகா கோச்சிச்சுமுன்னா என்ன சொல்லி தேத்துறதுன்னே தெரியல. ஏன்னா அவன் டேங்கிட்டையும் கேட்டிருப்பான் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேங் சொல்லியிருப்பேன் எனக்கும் சரியாக தெரியல, எனக்கும் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் எல்லாம் கன்ஃபார்ம்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஆஃபீஸ்லாம் இதுதான் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கே சொல்லியிருப்பான். ஸோ அதனால நம்ம சுகாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே ஜிம்மில் தான் அப்படியே தேத்திட்டுருக்கான். ஒரு கடத்தில் ஜிம்முனுக்கு முடியல, ஒரு மாதிரி அழுந்து ஒரு மாதிரி மூச்செல்லாம் முட்டுது. ரொம்ப அழுந்தால் மூச்செல்லாம் முட்டும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் ஆகுது. அடி அல்லாதடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்கான். பட் ஜிம்மு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கூட குடிக்கல, அப்படியே கீழே தட்டி விட்டான். சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. டேய் உனக்கு என்ன பைத்தியமா, இப்படி அழுந்து சாக்க போறியா? இங்கே பாரு ஜிம்மன் ப்ளீஸ் இந்த தண்ணியை குடி, நீ இப்படி அழுந்து உனக்கு மூச்செல்லாம் முட்டுது பாரு, ப்ளீஸ் தண்ணியை குடிடா. இல்லை எனக்கு வேண்டாம் ஜிம்மன், நான் அடிச்சிருவேன் ஜிம்மன், சொன்னால் கேளு, தயவு செஞ்சு இந்த தண்ணியை குடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வேணாம் சுக்கு, நான் செத்து போயிடுறேன். ஜிம்மன் இப்படிலாம் பேசிட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் தான் சொல்கிறேன்ல ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, இதா இந்த தண்ணியை சொல்லிட்டு குடிடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகாவும் அப்படியே அழுந்துகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் ஜிம்மன் செம்மையாக அழுந்துட்டே எனக்கு கொஞ்சம் தனியாக விட்டுறியா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தனியாக விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் செம்மையாக கோவமாயிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறான். இங்கே சுகாவும் கத்திருப்பான், டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிம்மன் அதெல்லாம் கேட்டுருக்கே மாட்டான். அங்கேருந்து நேரம் அப்படியே வெளியே தான் போகிறான். அப்படி எங்கே போகிறான் அப்படின்னா, நம்ம ஜேகே ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாள் அந்த ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போகிறான். அப்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ரீட் இருக்குது. ஒரு மாதிரி செம்ம சைலண்ட்டாக யாருமே இல்லாமல் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நைட் டைம் தான். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஜிம்மன் பார்க்குறான். அவனுக்கு ஜேகேவை பார்த்தது அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஸோ அதே ஸ்ட்ரீட்டு, ஸோ அதை அப்படியே சுற்றி பார்க்குறான். ஃபுல்லாக நம்ம ஜேகேயோட மெமரிஸ் தான். ஸோ அப்படியே அழுந்துகிட்டே அந்த ஸ்ட்ரீட் வழியாக அப்படி நடந்து போயிட்டுருக்கான். அவன் நடக்க ஜேகேயோட பேசிகிட்டே நடந்தது அதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அழுந்துகிட்டே போயிட்டே இருக்கான். ஸோ அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. அதாவது நம்ம ஜேகே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம் இல்லையா, பயந்தெல்லாம் இருப்பல. ஸோ அதே மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜிம்மனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்படியே சுற்றி பார்க்குறான், என்னடா அதே சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே யாருமே இல்லை. ஸோ அப்படியே ஜிம்மனும் பார்த்துட்டு சரி யாருமே இல்லை, இது நம்மளோட இமேஜினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் முன்னாடி அப்படியே நடக்கிறான். திரும்ப அந்த சவுண்ட் கேட்குது. ஜிம்மனும் அப்படியே அழுந்துகிட்டே திரும்பி பார்க்குறான். பட் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி திரும்பி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ அவன் பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ யாரும் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே தன்னாக அப்படியே நின்றுட்டே இருக்கான். அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாருன்னு நம்ம ஜிம்மனுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அப்படியே தன்னாக அவன் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. பட் அப்படியே ஒரு மாதிரி அழுந்துகிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஸோ அப்போது அந்த பின்னாடி இருக்கிற பர்சன் அப்படியே மெதுவாக ஜிம்னை பேக்காக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜிம்னும் அவன் ஹக் பண்ண உடனே செம்மையாக அழுந்துட்டு அப்படியே திரும்பி அந்த பர்சனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அந்த பர்சனும் அடியாத வலியுது, முட்டுக்காணி வலியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். பிகாஸ் அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஆனால் ஜேகே ஃபுல்லாக கவரேடாக தான் இருக்கான், ஃபேஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். எங்கே ஜிம்முன்னு போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்படியே அழுந்துட்டு என்ன இப்படி பண்ண என்ன ஏமாத்தின பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுந்துட்டே அப்படியே அடிச்சிட்டு இருக்கான். எங்கே ஜேகே அடிக்காத வலிக்குது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் ஃபேஸை பிடிச்சி கப் பண்ணேன். ஜிம்மன் அழுந்து அவன் ஃபேஸ் அப்படியே வீங்கி போயிருக்கு. ஜேகே பார்த்துட்டு ஏன்டா அப்படி அழுந்துருக்கியா, என்னடாச்சு,
பேசாத, இன்னைக்கு ஏமாத்திட்டல, இதுக்கடா இப்போ வந்த போ, எம்மாதிரி வலிக்காத போ. எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் லவ் பண்ணி ஃபஸ்ட் டைம் என்னை பாரு, இப்படியா இருக்கணும், வேறு எப்படி இருக்கணுன்ற, போ, என் மூஞ்சிலே முழிக்காத போ. என்னாச்சு உனக்கு? என்ன சொல்லு, என்ன சொல்லணும்? பொறுக்கி 1 வீக் ஒரு மெசேஜ் இல்லை, கோல் இல்லை. ஆனால் என்னை விட்டுட்டு எவ்வளோ ஒட்டி கூட சேட்டிங் பண்ணிகிட்ருக்கல நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நடந்துட்டு இருக்கா. ஜேகேக்கு வந்து நல்லாவே புரியுது. அப்படியே வந்து ஸ்லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனோட ஃபேஸை வந்து கப் பண்ணிட்டு, இங்கே பாரு, அப்படிலாம் எதுவுமே இல்லடி, அது ஜஸ்ட் ரொமான்ஸ், சத்தியமாக அது நான் கிடையாது, அதை ஏஐயை வச்சு ஏதோ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, சத்தியமாக அது நான் இல்லை, ப்ராமிஸாக சொல்கிறேன், அது சத்தியமாக நான் கிடையாது. இல்லை நீ போய் சொல்கிற, அது நீ தான். அப்போவே என் கூட நீ 1 வீக்காக பேசவே இல்லை, ஒரு கால் ஒரு மெசேஜ், நான் அவ்வளோ மெசேஜ் பண்ணேன், அதுக்கு ரிப்ளை பண்ண கூட உனக்கு டைம் இல்லையா? ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அழகிறான். நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கிங்க அப்படியே திரும்ப வந்து நம்ம ஜிம்மனோட ஃபேஸ் செம்மையாக கப் பண்ணிட்டு, இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், அது நான் கிடையாது, பிகாஸ் நான் உன்னை பார்க்க வரத்துக்கு தான் இருந்தேன், அதனால தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் 1 வீக்காக அவங்க கூட பேசவே இல்லை, கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே யாருக்கண்ணா இப்படிலாம் ரூமர்ஸ் எல்லாம் வரும்னு. இல்லை நீ போய் சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிற, உண்மையாக நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு, உன்னை தவிர யாராலையுமே என் மனசில் இடம் பிடிக்கவே முடியாது, புரியுதா? தேவையில்லாமல் யோசிக்காத, சத்தியமாக அது நான் கிடையாது, அது நான் இல்லைடா, உனக்கு புரியுதா இல்லையா? நான் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஐடலாக இருக்கேன், இதே மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நிறைய வரும், நீ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை வந்துட்டு சொல்லியிருக்கேன், ஏன்டா அப்படி புரிஞ்சிக்காம பண்ணுற? எல்லாத்துக்கே எனக்கு தெரியும், ரூமன்ஸ் ஆகிருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ என் கூட 1 வீக்காக பேசவே இல்லை, அந்த வீடியோ வேறு ஒன்றுமே மாறி இருந்துச்சு, அதுதான். அதுக்கு நம்பிடுவியா? இல்லை ஜேகே, சாரி சரி அழாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி அழகாக தான் வருது, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜிம்மி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமன்ஸை பார்த்துட்டு. ஸோ அதனால வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு, சரி இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, புரியுதா? அது சத்தியமாக நான் கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான், என்னோடய ப்ரின்சஸ் நீ மட்டும்தான், வேறு யாரும் இல்லை, புரியுதா? அது சத்தியமாக நான் இல்லை, உன் கூட பேசாமல் இருந்ததுக்கு காரணமே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான், பட் அதுக்குள்ளே எப்படி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கலடா, சாரி, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்வீட்டாக அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு அந்த அவ்வளோ மிஸ்ஸிங்ஸ் இருந்திருக்கும், இத்தனை இயர்ஸாக வந்துட்டு லவ் பண்ணியிருந்தாலும் மிச்சம் பார்த்துருக்க மாட்டாங்களே, ஸோ அவ்வளோ மிஸ்ஸிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்படியே அந்த மிஸ்ஸிங்ஸை வந்து அந்த கிஸ்லேயே வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. எங்கள் ஜிம்மனை அப்படி கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, பொறுக்கி பொறுக்கியா? பொறுக்கி தான், நீ பொறுக்கி தான், பாரு மெதுவாக கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு என் லிப்ஸ் இப்படி கடிச்சு வச்சுருக்கேன்னு. அப்படி தான் பண்ணுவேன், பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். நான் பண்ணக்கூடாதா? விட்டு இது ரோடு, பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஜிம்பனும் அப்படியே வந்து ஜேகேவை தள்ளி விட்டு, போதும் ஐ லவ் யூ அண்ட் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பன் சொல்கிறான். இங்கே வந்துட்டு ஜேகே, எதுக்கு? இல்லை, நான் எதுக்கும் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் இனிமேல் இப்படியெல்லாம் நினைக்காத, ஏன்னா நான் சாகிற வரைக்கும்
என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் வந்து அப்படியே ஜேகேயோட மூத்தை வந்து அப்படியே வந்து மூடுறான். எங்கள் ஜேகே வந்துட்டு அப்படியே அந்த மூத்துலேருந்து கை எடுத்துகிட்டு உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு என்னோடய லாஸ்ட் ப்ரீத் இருக்கிற வரைக்கும் நீ தான், புரியுதா? சாரி. இது திரும்ப திரும்ப சாரி கேட்குற, அதுக்கு பார்த்தா ஐ லவ் யூ சொல்லலாம்ல, கேட்குறது நல்லாயிருக்கும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கள் 2 பேரும் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே வந்துட்டு சரி எவ்வளோ நேரம் தான் இப்படியே பேசிகிட்டு இருக்க போகிறோம், மேட்சுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்க வேணாமா? இது ரிஹர்சலா? ஆமாம் ரிஹர்சல், வா பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது, நீ வர. வேணாம் எனக்கு வேணும், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து நம்ம ஜெமினை அப்படியே ப்ரைடல்ஸ் தவிர தூக்கிட்டு அப்படியே வந்து போகிறான் அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ ஓகேடா ஆர்மீஸ், நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டோட ஜூம் வரேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, எப்படி இருக்குமோ தெரில, எனக்கு என்னமோ டவுட்டாகவும் இருக்குது. ஸோ என்னோடய சோல்மேட் நீ தான் சொல்லணும் உனக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கான்னு, உனக்காக தான் போட்டிருக்கேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நோ ஐடியா. ஸோ அவசரமாக ரெடி பண்ணது, ஸோ அதுதான். ஸோ கன்ஃபார்ம் பார்த்துட்டு சொல்லு, ஓகேவா? அண்டு இன்னொரு முக்கியமான பர்சன்ட் உனக்கு வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்டுட்டு வந்துடு. ஹாய் மூச்சி அக்கா, என்னது கண்டுபிடிச்சிருப்பேன் நான் யாருன்னு. நான் தான் உன்னோட பாப்பா. ஸோ என்னால் உனக்கு ஒன் ஷாட் போட முடியாதனால யூங்கி அக்காவோட ஒன் ஷாட் மூலமாக உனக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் லாங். என்னோட விஷஸ் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்லா தூங்கணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீ எப்பயுமே என்கிட்ட ஒரு அக்காவா எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்க. நீ ஒரே மாதிரியா தான் என் கூட இருந்திருக்க, நானும் அப்படிதான் உன் கூட இருந்திருக்கேன். நம்ம 2 பேரும் பண்ற சேட்டையெல்லாம் யூங்கி அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம கிட்ட. அதெல்லாம் நம்ம 3 பேரும் எப்பயுமே கன்யூஸா இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ உன்னோட இந்த பர்த்டே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நீ லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். இது மட்டும்தான் உன்னோட பாப்பாவோட பெரிய விஷஸ். ஸோ போதும், ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். யூங்கி அக்கா வேற ஒன் ஷாட் கன்டினியூ பண்ணும். ஸோ அதனால நான் வரட்டா? எங்க கேட்டியா? எனக்கு தெரிஞ்சு நீ சர்ப்ரைஸ் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ எதிர்பார்த்துருக்க மாட்டல இதில் வந்து வெண்ணி வந்து உனக்கு விஷ் பண்ணுவான்னு. ஸோ நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், சர்ப்ரைஸ் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன் இதுக்கும். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டோட ஜூம் வரேன். அண்ட் மை பெஸ்டி ஒன் மோர் many more happy return of the day. I love you so much. Okay va? So okay, bye, see you, take care.